ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 237 உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வி மற்றும் முதன்மையான கட்டளை மற்றும் தாவீது மகன் பற்றிய விளக்கம் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 23 முதல் 46 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 18 முதல் 37 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 27 முதல் 44 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். சில சதுசேய செல்வந்தர்கள் இயேசுவை நெருங்கி சென்று பணிந்து அவரிடம், போதகரே, நீர் எவ்வளவு ஞானத்தோடு ஏரோதியர்களுக்கு பதிலளித்தீர் என்றால், நாங்களும் ஒளியின் கதிர் ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி இயேசுவிடம், ஒருவன் குழந்தையின்றி இறந்தால் அவனது சகோதரன் விதவையை மணந்து தன் சகோதரனுக்கு மகப்பேறு உண்டாக செய்வானாக என்று மோயிசன் சொன்னார். இப்போது எங்களிடையே 7 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களில் முதலானவன் ஒரு கன்னி பெண்ணை மணம் முடித்தான். அவன் குழந்தை இல்லாமல் இறந்தான். ஆகவே அவன் மனைவியை 2வது சகோதரனும் மணந்து குழந்தையின்றி இறந்து போக, 3ஆமவன் முந்தின இருவரின் விதவையான அந்த பெண்ணை மணந்தான். இப்படியே 7வது சகோதரன் வரை நிகழ்ந்தது. இறுதியாக அந்த 7 சகோதரர்களுக்கும் மனைவியாய் இருந்த பிறகு அந்த பெண்ணும் இறந்தாள். இப்போது எங்களுக்கு சொல்லும், உடல் உயிர்ப்பின் போது மனிதர்கள் உயிர்த்து எழுகிறார்கள் என்பதும், நம் ஆத்துமங்கள் நமக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து கடைசி நாளில் நம் உடல்களோடு இணைந்து மீண்டும் உயிர் வாழ்தலை உருவாக்குகின்றன என்பதும் நிஜமாகவே உண்மையானால், அந்த 7 சகோதரர்களில் எவன் அந்த பெண்ணை கொண்டிருப்பான்? ஏனெனில் அவர்கள் 7 பேருமே பூமியில் அவளை தங்கள் மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் சொல்வது தவறு. நீங்கள் வேதாகமங்களையும் சரி கடவுளின் வல்லமையையும் சரி புரிந்து கொள்ளவே இல்லை. மறு உலக வாழ்வு இவ்வுலக வாழ்விலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இங்கே உள்ளது போல நித்திய ராஜ்யத்தில் மாம்சத்திற்கு தேவைகள் எதுவும் இருக்காது. ஏனெனில் கடைசி தீர்வைக்கு பிறகு உண்மையாகவே உடல் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து அவர்களுடைய அழியாத ஆத்துமங்களோடு இணைக்கப்பட்டு முழு மனித பிறவிகளை உயிர் உள்ளவையாக உருவாக்கும். அதைவிட இப்போது உங்களுடையதும் என்னுடையதுமான ஆள் தன்மையை விட அதிக உயிருள்ளதாக அவை இருக்கும். ஆனாலும் அவை இப்போது இருக்கிற சட்டங்களுக்கோ எல்லாவற்றிற்கும் மேலாக தூண்டுதல்களுக்கோ துர்ப்பிரயோகங்களுக்கோ உட்பட்டிருக்காது. உயிர்ப்பின் போது ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். மாறாக அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாத மோட்ச சம்மரசுகளை போல் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் உத்தமமான நேசத்தில் வாழ்வார்கள். அந்த நேசம் தெய்வீகமானதாகவும் ஆன்ம தன்மை உள்ளதாகவும் இருக்கும். இறந்தோரின் உயிர்ப்பை பொறுத்தவரை கடவுள் மோயிசனிடம் முட்புதரிலிருந்து எப்படி பேசினார் என்பதை வாசித்ததில்லையா? அப்போது மகா உன்னத கடவுள், நான் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளுமாக இருக்கிறேன் என்றார். நான் இருந்தேன் என்று அவர் சொல்லி ஆபிரகாமும்
ஈசாக்கும் யாக்கோபும் முன்பு இருந்தார்கள், இப்போது இல்லை என்று மோயிசன் புரிந்து கொள்ளும்படி செய்யவில்லை. மாறாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஏனெனில் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இருக்கிறார்கள். யுகங்கள் நிலைத்திருக்கும் போது தங்கள் அழியாத பாகத்தில் எல்லா மனிதர்களும் இருப்பது போலவே அழியாதவர்களாக இருக்கிறார்கள். பிற்பாடு நித்தியத்திற்குமாக உயிர்ப்பிக்கப்படும் தங்கள் உடல்களிலும் கூட அவர்கள் அழியாதவர்களாக இருப்பார்கள். மோயிசனும் தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் பரிதாபமுள்ள முறையில் காயீனும் பெருவெள்ளத்தில் இறந்தவர்களும் சோதோமியர்களும் சாவான பாவத்தில் இறந்த அனைவரும் உயிரோடு இருப்பது போல் அவர்களும் இருக்கிறார்கள். கடவுள் வாழ்வோரின் கடவுளே அன்றி இறந்தோரின் கடவுள் அல்ல என்றார். சதுசேயர்கள் இயேசுவை பார்த்து, நீரும் இறந்து அதன் பின் வாழ்வீரா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் சுயம் ஜீவியராக இருக்கிறேன். என் உடல் அழிவை அறியாதிருக்கும். உடன்படிக்கை பேழை நம்மிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. இப்போதிருக்கிற மாசற்ற பேழையும் ஓர் அடையாளமாக எடுத்துக் கொள்ளப்படும். கூடாரம் நம்மிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது, அது அழிக்கப்பட்டுவிடும். ஆனால் கடவுளின் உண்மையான கோவிலை எடுத்துக் கொள்வதோ அதை அழித்து விடுவதோ சாத்தியம் இல்லை. அதன் எதிரிகள் அதை அழித்து விட்டதாக நினைக்கும் நேரத்தில் தான் மெய்யான எருசலேமில் தனது முழு மகிமையோடும் அது ஸ்தாபிக்கப்படும். போய் வருகிறேன் என்றார். வழிபாட்டு முற்றத்தில் இயேசு சென்றார். பரிசேயர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்கும்படி ஒரு சட்ட வல்லுனரை அனுப்பினார்கள். அவன் இயேசுவை பார்த்து, போதகரே, வேத பிரமாணத்தில் எல்லாவற்றிலும் பெரிய சட்டம் எது என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து, எல்லாவற்றிலும் முதன்மையான கட்டளை எதுவெனில், இஸ்ராயேலே கேள், நம் கடவுளாகிய ஆண்டவரே ஒரே ஆண்டவர். உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமத்தோடும் முழு பலத்தோடும் நேசிப்பாயாக. இதுவே முதன்மையானதும் அனைத்திலும் மேலானதுமாகிய கட்டளை. இரண்டாம் கட்டளை இதற்கு ஒப்பானது. உன்னை நீ நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசிப்பாயாக. இந்த இரண்டு கட்டளையையும் விட பெரிய கட்டளை இல்லை. இவை வேத பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் தங்களுக்குள் அடக்கி உள்ளன என்றார். அந்த வேதபாரகன் இயேசுவை பார்த்து, போதகரே, நீர் ஞானத்தோடும் உண்மையோடும் பதில் சொன்னீர். அது அப்படித்தான் இருக்கிறது. ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறார். அவரை அன்றி வேறே தெய்வம் இல்லை. நம் முழு இருதயங்களோடும் நம் முழு புத்தியோடும் நம் முழு ஆத்துமங்களோடும் நம் முழு பலத்தோடும் அவரை நேசிப்பதும், நம்மை போலவே நம் அயலாரை நேசிப்பதும் எந்த தகர பலியையும் சாதாரண பலியையும் விட மேலானது. அன்றாட தகன பலிகள் உமக்கு பிரியமாய் இருப்பதில்லை. துக்கப்படுகிற உள்ளமே கடவுளுக்கு பிரியமான பலி என்று தாவீதின் வார்த்தைகளை பற்றி தியானிக்கும் போது நான் தீவிரமாகவே இப்படித்தான் நினைக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, கடவுளின் ராஜ்யத்தில் இருந்து நீ தொலைவில் இல்லை. ஏனெனில் எந்த தகன பலி கடவுளுக்கு பிரியமானது என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் என்றார். அந்த வேதபாரகன் இயேசுவை பார்த்து, ஆனாலும் அனைத்திலும் அதிக உத்தமமான தகன பலி எது என்று கேட்டான்.
இயேசு அவனை பார்த்து, நம்மை துன்புறுத்துகிறவர்களையும் நம்மை போல் நேசிப்பதும் அவர்கள் மீது வன்மம் பாராட்டாமல் இருப்பதும் தான் அனைத்திலும் அதிக உத்தமமான தகன பலியாக இருக்கிறது. இதை செய்கிறவன் சமாதானத்தை சொந்தமாக கொண்டிருப்பான். தாழ்மை உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் அபரிமிதமான சமாதானத்தை அனுபவித்து மகிழ்வார்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதிகாரப்பூர்வமாக உனக்கு சொல்கிறேன், தன் எதிரிகளை நேசிக்க யாரால் முடிகிறதோ அவன் பரிசுத்த தனத்தை அடைவான், கடவுளை சொந்தமாக கொண்டிருப்பான் என்றார். அந்த வேதபாரகன் மரியாதையோடு இயேசுவை வணங்கிவிட்டு தன் குழுவிடம் திரும்பிச் சென்றான். அவன் இயேசுவை புகழ்ந்ததற்காக இயேசுவின் எதிரிகள் தனிந்த குரலில் அவனை கண்டித்தார்கள். அவன் அவர்களை பார்த்து, கடவுளின் ஆவியானவர் அவருடைய உதடுகளின் வழியாக பேசுவதை நான் கேட்டேன் என்றான். எதிரிகள் அவனை பார்த்து, அபத்தமாக பேசுகிறீர், ஒருவேளை அவன்தான் கிறிஸ்து என்று நினைக்கிறீரோ என்று கேட்டார்கள். அவன் அவர்களை பார்த்து, ஆம் நினைக்கிறேன் என்றான். எதிரிகள் அவனை பார்த்து, உண்மையில் வெகு சீக்கிரத்தில் நம் சட்ட வல்லுநர்களின் பள்ளிகள் வெறுமையாக இருப்பதையும் அவர்கள் அந்த மனிதனுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருப்பதையும் நாம் காண்போம். ஆனாலும் அவனில் கிறிஸ்துவை பார்க்க உம்மால் எப்படி முடிகிறது என்று கேட்டார்கள். அவன் அவர்களை பார்த்து, எப்படி என்று எனக்கு தெரியவில்லை, அது அவர்தான் என்று நான் உணர்வது எனக்கு தெரிகிறது என்றான். எதிரிகள் அவனை பார்த்து, உமக்கு பைத்தியம் என்றார்கள். இயேசுவுக்கு அவர்களுடைய உரையாடல் கேட்டதால் அவர்களை அழைத்து, நான் உங்களிடம் ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். உங்களை பொறுத்தவரை கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய மகன் என்று கேட்டார். எதிரிகள் இயேசுவை பார்த்து, அவர் தாவீதின் மகனாக இருப்பார் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, அப்படியானால் தாவீது கடவுளால் ஏவப்பட்டு அவரை ஆண்டவரே என்று அழைப்பது ஏன்? ஆண்டவர் என் ஆண்டவரிடம் சொன்னது, நான் உம் பகைவரை உமக்கு கால்மணை ஆக்கும் வரை நீர் என் வலது பாரிசத்தில் அமரும் என்று அவர் எப்படி சொல்கிறார்? ஆக தாவீது கிறிஸ்துவை ஆண்டவரே என்று அழைக்கிறார் என்றால் கிறிஸ்து எப்படி அவருக்கு மகனாக இருக்க முடியும் என்று கேட்டார். எதிரிகள் பதில் சொல்ல முடியாமல் அங்கிருந்து சென்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 237 உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வி மற்றும் முதன்மையான கட்டளை மற்றும் தாவீது மகன் பற்றிய விளக்கம் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.